பிரசிங்க 3:17. சகல எண்ணங்களையும் பார்த்தீங்களா? சகல செய்கைகளையும் சகல எண்ணம், நமக்கு என்னென்ன எண்ணம் வருதோ சகல எண்ணங்களையும் சகல சகல செய்கைகளையும் செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா நாய்ந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடி. அதுதாங்க சொல்கிறாரு. என்ன செய்ய இடவிடாமல் செவம் பண்ணு, ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்துரு, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இரு, உன் இறுதிய விழிப்பாக இருக்கும் அப்படி சொல்கிறாரு. அன்றைக்கி நான் டாக்டர் கேட்டேன், எப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி விழித்துருன்னு சொல்லி எப்படின்னு கேட்டதா. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாமல் துதிக்காமல் இருந்தால் நம்ம என்ன செய்யும், எண்ணெய் எங்கெங்கேயோ போயிடும். நம்ம என்ன செய்யறோம், அப்படியே எண்ணத்தில் அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அதான் சொல்கிறார், இடவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி செபம் பண்ணி ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்ய விழித்துரு. நம்ம சிந்தனை வராமல் நம்மளையும் நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. எப்போ காத்துக்கொள்ள முடியும்? நம்ம கர்த்தரோடு எப்போதும் இருந்தால் தான் அந்த நம்ம உள்ளத்தை காத்துக்கணும். நம்ம உள்ளே அதான் இறைமலை சொல்லுமா, இருதயம் கேடு உள்ளது மகா திருக்குள்ள இருதயம். இந்த இருதயத்துக்கு நம்ம இருதயத்தின் வழி நம்ம நடக்கவே கூடாது. நம்ம இருதயம் எப்படிப்பட்டது வாசித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரம், இறைமையின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்ம இந்த இருதயத்தை ஜெயிச்சு வந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். எல்லாவற்றையும் பார்க்கிலும் நம்ம பாருங்க சொல்கிறார் பாருங்க, நம்ம இருதயம் எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம்ம இருதயம் எப்படி இருக்கான்? திருக்குள்ளது மகா கேடு. இந்த இருதயத்தை நம்ம ஜெயித்து வந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இடவிடாமல் ஜெபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழிப்பாக இருக்கணும். இல்லாட்டி நம்ம இருதயம் நம்மளை மேற்கொண்டுரும். அது இருக்கணும், இருதயம் திருக்குள்ளது மகா கேடு. அதனால தான் தாவீது கேட்குறேன், தேவனே சுத்த இருதயத்தெண்ணில் சிருஷ்டிமையா, நிலவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும். இங்கே ஆண்டவர் சொல்லி இருதயத்தில் சுத்தமில்லாமல் தான் தேவனை தரிசிப்பான்னு சொல்லியிருக்காரு. நம்ம இருதயத்தில் சுத்தமாக நம்ம காத்துக்கணும்னா நம்ம இடவிடாமல் செபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செபத்தில் எப்பொழுதும் விழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. யார் சுகமாக தங்கியிருப்பா? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். 2வது நீதிமான் சுகமாக தம்பி இருக்கா. 3வது நமக்கு எதிர்ப்பு இருக்குதே, நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லி கலங்கியிருக்கோமா, நம்ம பெருமூச்சோடு இருக்கோமா, நம்ம மேலே ரொம்ப பேர் சீர்றாங்களா, அதுக்கெல்லாம் காத்து நம்மளை தப்பி நம்ம என்ன செய்வாரா? சுகமாக தங்க பண்ணுவார். அல்லேலூயா.